Hello everyone. Your path to success starts here. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் tenses. பேசிக்கா tenses அப்படினா என்ன? நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸ்ல யூஸ் பண்ற ஆக்ஷன் எந்த காலத்தை குறிக்குது அப்படின்றத காமிக்கிறது தான் tenses. இந்த tenses பாத்தீங்கன்னா பேசிக்கா 3 டைப்ஸ்ல சொல்லுவோம். என்ன அப்படின்னா present tense, past tense and future tense. present tense அப்படிங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கும். பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது கடந்த காலத்தை குறிக்கும். நடந்து முடிஞ்ச ஆக்ஷன்ஸை பற்றி பேசும்போது பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது எதிர்காலம், அதாவது இனிமேல் நடக்க போகிற ஆக்ஷன்ஸை பற்றி சொல்லும்போது வி யூஸ் ஃபியூச்சர் டென்ஸ். டென்சஸை பற்றி டீப்பாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம வீடியோவில் ஆல்ரெடி உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் டீச் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட்னு படிச்சிருப்போம். இதில் சப்ஜெக்ட் பிளேஸில் வரக்கூடிய ப்ரொனவுன்ஸை தான் நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு 3 வகையில் கொடுக்கலாம். அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா யார் பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில் ஐ, அதாவது நான், நாங்கள், ஐ, வி. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்னா வி. செகண்ட் பர்சன்னா யாரு? நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேனோ அவங்க தான் எனக்கு செகண்ட் பர்சன். இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்னா அவங்க செகண்ட் பர்சன் சிங்குலர். நான் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கா செகண்ட் பர்சன் ப்ளூரல். சரிங்களா? தமிழில் நீ, நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். இங்கே செகண்ட் பர்சன் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் இங்கிலீஷில் யூ அப்படின்ற ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணுவோம். தென் தேர்ட் பர்சன்னா யார்? நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் நமக்கு தேர்ட் பர்சன். நான் இப்போ ஒரு ஆளை பற்றியோ இல்லை ஒரு பொருளை பற்றியோ பேசும்போது அதை தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவேன். நான் நிறைய பேரை பற்றி பேசுகிறேன் இல்லை நிறைய பொருட்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னாக்கா அதை தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலரில் நம்ம என்ன ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹீ, ஷீ ஆர் இட். அதாவது அவன், அவள், அது. தேர்ட் பர்சன் ப்ளூரலில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா தே. இது தமிழில் அவர்கள், அவைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் இங்கிலீஷில் தே. சரிங்களா? இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் வில் மூவ் ஆன் டு த வேர்ப்ஸ். இந்த வேர்ப்ஸ்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வேர்ப்ஸை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா மெயின் வேர்ப்ஸ் அண்டு ஆக்சிலரி வேர்ப்ஸ். இந்த மெயின் வேர்ப்ஸ் தான் எக்ஸாக்டாக ஆக்ஷன் வேர்ட்ஸ், அதாவது செயலை குறிக்கிற வேர்ட்ஸ் லைக் ஈட், ப்ளே, ட்ரிங்க், டீச், ரைட், ஜம்ப். இந்த மாதிரி டைரெக்டாக செயலை குறிக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன? இந்த மெயின் வேர்ப்ஸ் டென்ஸை காமிக்காத பட்சத்தில் டென்ஸை காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸை தான் நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மெயின் வேர்ப்ஸே இல்லாத சென்டென்ஸில் டென்ஸை காமிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய வேர்ப்ஸை தான் நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் அண்ட் மாடல் வேர்ப்ஸ். இந்த பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ்க்கும் மாடல் வேர்ப்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸு ஒரு டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். தென் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். சரிங்களா? சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் மாறும்போது இந்த வேர்ப்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். பட் மாடல் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறாது. சப்ஜெக்ட் என்னவா இருந்தாலும் அது மாறாது. டென்ஸை மட்டும் காமிக்கும், பட் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ப்ஸ் வந்து மாறாது. சரிங்களா? இந்த பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா பி வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ் அண்டு ஹேவ் வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ்லாம் என்னென்ன? ஆம், இஸ், ஆர், வாஸ் அண்ட் வேர். இந்த ஆம், இஸ், ஆர் இது 3த்தையும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பி வேர்ப்ஸ் எது அப்படின்னா ஆம், இஸ், ஆர். அப்போ இந்த வாஸ் அண்ட் வேர் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் 3 பி வேர்ப்ஸ் வருது இல்லைங்களா? இது சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு சொன்னேன் இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராக வரும்போது ஆம், அதாவது ஐ ஆம். தேர்ட் பர்சன் சிங்குலராக வரும்போது இஸ், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் ஆர் ப்ளூரல் இல்லை தேர்ட் பர்சன் ப்ளூரல் வரும்போது ஆர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். தே ஆர், யூ ஆர், வி ஆர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா வாஸ், அதாவது சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கும்போது வாஸ் யூஸ் பண்ணுவோம்.
சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்கும்போது வேர் அப்படின்றத யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டூ வேர்ப்ஸில் பார்த்தீங்கன்னா டூ அண்ட் டஸ் இது ரெண்டுத்தையும் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். டிட் இஸ் யூஸ்ட் ஃபார் பாஸ்ட் டென்ஸ். இதில் டஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் டஸ் யூஸ் பண்ணுவோம், மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் டூ யூஸ் பண்ணுவோம். தென் ஹேவ் வேர்ப்ஸ்லையும் ஹேவ் அண்ட் ஹேஸ் இது ரெண்டும் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஹேட் இஸ் யூஸ்ட் ஃபார் பாஸ்ட் டென்ஸ். நான் டூ வேர்ப்ஸ்க்கு சொன்ன மாதிரியே ஹேவ் வேர்ப்ஸ்லையும் ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எங்கெல்லாம் சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக வருதோ அங்கெல்லாம் ஹேஸ் அப்படின்ற ஹேவ் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் பார்ப்போம். அதாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் அப்படின்னா டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு டென்சஸ் வந்து தப்பு இல்லாமல் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும் எக்ஸாமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேர்ப் ஃபார்ம்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இந்த வேர்ப் ஃபார்ம்ஸில் அதுவும் பேசிக்காக இந்த 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டென்சஸ் ரொம்ப சிம்பிள் பாருங்கள். அதாவது V1 ஃபார்ம், V2 ஃபார்ம், V3 ஃபார்ம் அண்ட் V4 ஃபார்ம். V1 ஃபார்மை நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். V2 ஃபார்மை வந்து பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். whereas V3 ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அண்ட் V4 ஃபார்மை வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெயின் வேர்ப்ஸும் ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் மாடல் வேர்ப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வராது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ மெயின் வேர்ப்ஸ் எப்படி அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மில் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஈட் அப்படின்னு ஒரு வேர்ப் எடுத்துக்கோங்களேன். இது ப்ரெசன்ட் ஃபார்மில் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் த பேஸ் ஃபார்ம் அப்படியே யூஸ் பண்ணுவோம், ஈட். பாஸ்ட் ஃபார்மில் ஏட். V3 ஃபார்ம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் ஈட்டன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அண்ட் V4 அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் வேர்ப் கூட ING ஆட் பண்ணி ஈட்டிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மெயின் வேர்ப்ஸ் எல்லாத்துக்குமே 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பி வேர்ப்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆம், இஸ், ஆர் இது மூணுமே ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். வாஸ் அண்ட் வேர் வந்து பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம், அதனால் அது V2 ஃபார்ம். இந்த பி வேர்போடைய V3 ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பீன். இந்த பி வேர்ப்ஸுக்கான V4 ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பீயிங். சரிங்களா. இப்போது நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் பார்த்தோம் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸும் பார்த்துட்டோம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கிராமர் உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம திண்டிவனத்தில் இருக்கிற என்டிஆர் கோச்சிங் சென்டரில் ஒரு ஸ்பெஷலான இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த புக்கு வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெட் எக்ஸாமுக்கு. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Dakshayani signing off from you. Thank you.